1,00,000 நன்கொடை. பல்வேறு கோவில்களுக்கு பராமரிப்பு. தேர் செப்பிடுதல் தேடி நிதி கொடுக்கும் பாரி வள்ளலிவர். 3 முகம். திருச்செந்தூர் வைகாசி விசாகமும் தீபாவளிக்கு காசிக்கு கங்கையில் நீடாறுவதற்கு 1992 தொடர்ந்து இறைவனை தேடி ஒரு ஆன்மீக பயணம். 4 நகரத்தார் உயர்நிலை பள்ளிக்கூடங்களுக்கு 10 லட்சம் புத்தகங்கள் அன்பளிப்பாக வழங்கியவர். 5வது முகம். தமிழ்நாட்டில் இருக்கும் 20 கோவில்களுக்கு 27 லட்சம் நிதி அன்னதானம் திட்டத்திற்கு அறக்கட்டளை வழங்கியவர். அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு 27,000 பிராமணர்களுக்கு பிராமண போஜனம் உபசரித்தவர். 6 முகம். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கல்விக்கும் இறைப்பணிக்கும் பல பட்டங்கள் பெற்றவர். ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கும் நமது நீதியரசர் மாண்புமிகு ராஜகோபுரம் சோனா என்று அழைக்கும் சொக்கலிங்கம் ஐயாவை முதன்மை உரையாற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் சொக்கலிங்கம் ஐயாவிற்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மண்ணே, மன்னிய மூவேந்தர் தம் அடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம் சூனைசால் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயிடைனல் செங்கோல்கோள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய மதுரை, மங்கள வாசனை மணக்கும் நன் மதுரை, ஆடல் அரங்குகள் அலையெழும் மதுரை, அஞ்சும் சீரடி அணங்குகள் மதுரை, அஞ்சும் சீரடி அணங்குகள் மதுரை, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் மதுரை, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் மதுரை மாநகர மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளாட்சி செய்கின்ற மாநகர மதுரையில் அதன் உடன் உறைந்திருக்கின்ற செந்திலே சூரசம்ஹாரம் செய்து தேவயானையை பரிசாக பெற்று அவளை மணக்கோலம் கண்டு முருகப்பெருமான் காட்சி தருகின்ற இந்த திருப்பரங்குன்றம் நகரில் நகரத்தார் ஊர்களை சேர்ந்த தொழிலுக்கும் வாணிபத்துக்குமாக பணிக்குமாக மதுரை நகம் சார்ந்த நகரத்தார் பெருமக்கள் 1964 சங்கம் கண்டு அந்த சங்கத்தின் கட்டிடத்தின் தொடர்ச்சியாக இங்கு ஒரு அருமையான இடத்தில் ஒரு பெரிய கட்டிடத்தை நிறுவி அங்கு மரகத விநாயகருக்கு கோவில் எழுப்பி அந்த கோவில் 98, 2012 என்ற 2 கும்பாபிஷேகங்களை கண்டு இன்று காலை விநாயக பெருமான் 3வது கும்பாபிஷேகம் கண்டிருக்கின்ற இந்த இனிய பொழுதில் சந்தோஷமாக அவர் இருக்கின்ற இந்த இனிய பொழுதில் ஒரு வாழ்த்தரங்கம் என கண்டு அதில் அனுபவத்தில் சிறியவன் எனக்கு முதன்மை உரை என பதிவு செய்துங்க அழைத்தமைக்கு இந்த சங்கத்தின் நிர்வாகம், குறிப்பாக அன்பு தம்பி வைரவன், தலைவர் வைரவன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற மேலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர் பெருமக்கள், அறிஞர்கள், நகரத்தார் பெருமக்கள், இங்கு வந்திருக்கின்ற ஆட்சிமார்கள், மற்ற அனைவருக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வதை காட்டிலும் இறைவன் எனக்கு தந்த வாய்ப்பு என கருதுகிறேன். விழா மேடையில் இருப்பவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். எனக்கு பின்னால் பேசுவதற்கு இருக்கின்ற திருவாசகத்தின் அத்தாரிட்டி என்று எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற என் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய பெரியவர் சோசோமி அவர்கள்
நிறைவாக உரையாற்ற வேண்டும். ஏனென்றால் முதன்மை உரை என்று போட்டு நான் கடைசியாக உரையாற்றக்கூடாது. இதற்கு 2 காரணம். அவர்கள் நிறைவுரை செய்ய வேண்டும். ஏனென்றால் அறிவு என்பது அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு. அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு. அவர் பேச வேண்டும். அவருடைய அறிவினுடைய கருத்துக்களை எல்லாம் என் சிற்றறிவால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். ஆகவே நிறைவாக அவர்கள் உரை செய்ய வேண்டும். மேலே இருக்கின்றவர்களை பற்றியெல்லாம் ஓரிரு வார்த்தைகள். அன்பு தம்பி பழனியப்பன் அவர்களை பற்றி சொன்னார்கள். பழனியப்பன் அவர்களுக்கும் கடிகாரத்துக்கும் எப்போதும் தகராறு. நீ ஏன் இவ்வளவு வேகமாக சுற்றுகிறாய் என்று கடிகாரத்தை இவர் கேட்க, கடிகாரம் இப்படி நீ சுற்றினால் அதற்கு நான் என்ன செய்வது அது கேட்க, நான் சொன்னேன், அவர் சொன்ன மருத்துவ கருத்துக்களை பார்த்தால் இவர் மருத்துவ உலகத்திற்கு வந்திருந்தால் பல பேருக்கு அங்கு வேலை போயிருக்கும். இதை சொல்லி கொண்டிருந்த போது சகோதரி அங்கிருந்து சொன்னார், இவர் மருத்துவத்துறைக்கு வந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது என்னுடைய கருத்தை அங்கு பதிவு செய்தார். ஒரு அருமையான பண்பட்ட மனிதர். அவர் எங்கு சென்றாலும் இன்று ஒரு அரை நாளை ஒதுக்கிவிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறார். அடுத்து அருணாசலம் செட்டியாரை பற்றி சொன்னார்கள். அன்னதானம் என்றால் அருணாசலம் செட்டியார், அருணாசலம் செட்டியார் என்றால் அன்னதானம் என்றார்கள். இது ஒரு வரி அவருக்கு போதுமானது. ஏனென்றால் அன்னதானத்துக்கு மிஞ்சிய தானம் ஒன்று இருப்பதாக தெரியவில்லை. அடுத்து கண்ணன் பேசினார். கண்ணன் 2 முறை பணியில் இருந்தார். அவர் ஊருக்கு என்ன செய்தார், மதுரைக்கு என்ன செய்தார், மதுரை நகரத்தாருக்கு என்ன செய்தார் என்று பட்டியலிட்டு சொன்னார்கள். இவர்கள்தான் சேவை செய்பவர்கள். இவர்கள்தான் நகரத்தார் சங்கத்துக்கு தேவை. இப்படிப்பட்டவர்கள்தான் தேவை. சோசோமி ஐயா அவர்கள் தன்னுடைய 80 நடத்தினார். எப்படி 80 நடத்தினார்? 80 ஆண்டு விழா என்று நடத்த வேண்டியதானே, நகரத்தார் அப்படித்தானே நடத்துவது வழக்கம். ஆனால் திருவாசக விழா என நடத்தினார். ஏன் திருவாசக விழா என்று நடத்தினார் என்றால், மானிட வாழ்க்கை ஒரு வழிப்பாதை. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. நீங்கள் அந்த 10 வயதுக்கு போக முடியுமா? 20க்கு போக முடியுமா? 30க்கு போக முடியுமா? 40க்கு போக முடியுமா? 50க்கு 60 நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால் இங்கிருந்தவாறு அதை திரும்பி பார்க்கலாம். 80லிருந்து இவர் என்ன செய்தார் என்று திரும்பி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதை திருவாசக விழாக வைத்தார். ஏனென்றால் திருவாசகம் என்பது இவர் வந்தது போல, வாழ்க்கையைப் போல ஒரு வழிப்பாதை. திருவாசக பாதை என்பது ஒரு வழிப்பாதை. அது என்ன ஒரு வழிப்பாதை? திருவாசகத்துக்கு தெரிந்தது ஒரே ஒரு நேர்வழிப்பாதை. பாதையிலே வந்தவர் தானே இந்த பெரியவர். அவர் திருவாசகத்தை அந்த விழாவிலே நான் சொன்னேன், எல்லாரும் திருவாசகத்தை படிக்கிறார்கள், திருவாசகத்தை பயிலுகிறார்கள். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? திருவாசகத்தை உண்ணுகிறார், திருவாசகத்தோடு உறங்குகிறார், திருவாசகத்தோடு விழிக்கிறார், திருவாசகத்தை பேசுகிறார். இவர் பேசுவதையெல்லாம் கேட்டு கேட்பவர்கள் கிறங்குகிறார் என்று அவரை பற்றி சொன்னேன். அந்த பெரியவர் இங்கு வந்தார் என்பதுதான் சிறப்பு. இன்று காலையில் தான் சென்னையிலிருந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறார். அதை பாராட்டுகிறேன். அவர் மேடைக்கு வந்ததும் அவர் காலை நான் தொட்டு வணங்கினேன். ஏன் தெரியுமா? நான் சோசோமி சுந்தரத்தை வணங்கவில்லை, சோசோமி சுந்தரத்தினுடைய அந்த ஆன்மீகத்தை வணங்கினேன். சோசோமி சுந்தரத்தினுடைய திருவாசகத்தினுடைய சாரத்தை எடுத்தவர் வைத்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள், அந்த அறிவு ஞானம் விவேகத்தை வணங்கினேன். அதனால்தான் அவர் காலை தொட்டு வணங்கினேன். ஏனென்றால் ஒருவர் காலை இப்போ கண்ணப்ப செட்டியார் அவர்களை பார்த்ததும், காலையில் வந்ததும் கண்ணப்ப செட்டியார் கால்களை தொட்டு கண்களை ஒற்றிக்கொண்டேன். ஏன் தெரியுமா? நான் இப்படியெல்லாம் செய்கின்ற போது, ஆனால் நான் உயர்நீதிமன்ற நீதிபதி என்கின்ற உணர்வு படைத்தவன். பணியேன் ஒருவர் நிற்பன் பாதம் பணிந்த பின்னே என்பதில் நிச்சயமானவன், அசைவில்லாத மனநிலை படைத்தவன்.
அவர் பாதத்தை நான் இவர்கள் பாதத்தை எதை தொதற்காக வணங்கினேன் தெரியுமா? இந்த தர்ம குணம் இருக்கிற கண்ணப்ப செட்டியாரின் தர்ம குணம் இருக்கிறது பாருங்கள். நீங்கள் எல்லாம் பட்டியலிட்டு ஏதோ சொன்னீர்கள், இதெல்லாம் 10%. 90% விஷயங்களை அவர் வெளியிலே சொல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாமல் பிற கர்ணனை போல் தர்மம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை வணங்காமல் நாம் யாரை வணங்குவது? ஆம், அவருக்கு தூண்டுதலாக இருக்கின்ற ஒரு துணைவியார். அவருடைய துணைவியார் தான் இந்த மாதர் சங்கத்தை துவக்கியவர். இவர்களெல்லாம் வந்த மேடை. பிஎல் முத்தையா அவர்கள் பேசினார். பிஎல் முத்தையா அவர்களை பற்றி 2 விஷயம் சொல்லிவிட வேண்டும். சொர்ணலிங்கம் என்று காசியை பற்றி நினைக்கின்ற போது சொர்ணலிங்கம், அந்த சொர்ணலிங்கம் என்று நினைக்கின்ற போது பிஎல் முத்தையா செட்டியார் வீட்டு பின்பக்கத்தில் இருந்தான் சொர்ணலிங்கம் தயாரானது. அவர் வீட்டில் தான் நான் தயாராவேன் என்று சொர்ணலிங்கம் அங்கு விஸ்வநாதர் சொல்லுகிறார். அதற்கு எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? காசியில் நடந்த விழாவிலே, தீபாவளி என்று நடந்த மாலையிலே நடந்த ஒரு விழாவில் நான் தான் இந்த சொர்ணலிங்கத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டேன் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. 5 பவுன்கள் தருகிறேன் என்று காசியில் அங்கேயே சொன்னேன். அது எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய நெஞ்சை தொட்டது என்ன தெரியுமா? அங்கு வந்திருந்த ஆட்சி ஒருவர் தன் கையில் இருந்த காப்பை கழட்டி, நீதிபதி அவர்களே என்னுடைய இதை வரவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் பாருங்கள். அதுதான் அவர்கள் தர்ம குணம். இது ஒரு செய்தி. 2வது செய்தி என்ன தெரியுமா? நாராயணன் யாரை பார்க்க தலைவர் யாரை பார்க்க சென்றாலும் கூட 6 பேர் செல்வார்கள். 6 பேரும் அப்படியே அசையாமல் கல் போல் அமர்ந்திருப்பார்கள். நாராயணன் மட்டும் பேசுவார், பேசிவிட்டு திரும்புவார். எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு இப்படியே ஆட்டுவார்கள். ஏனென்றால் இவர்கள் வாயை திறக்கக்கூடாது என்பதுதான் உள்ளே அண்டர்ஸ்டாண்டிங். அதோடு தான் உள்ளே வந்திருப்பார். நாராயணன் மட்டும் பேசுவார். இவர்கள் எல்லோரும் ஆமாம் 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 என்பார்கள். இப்போது நாராயணன் இங்கு வரவில்லை. நாராயணன் என்ன செய்வாரோ அதை காட்டிலும் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக இவர் பேசியிருக்கிறார். காசி சத்திரத்தை பற்றி, காசி சத்திரனுடைய விஷயங்களை பற்றி, இவற்றை எல்லாவற்றையும் பேசினார். அவர் எப்படி ஆரம்பிப்பாரோ, நீதியரசு அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் என்று ஆரம்பிப்பார். அதே போல் இப்போ இவரும் ஆரம்பித்தார். இப்படி ஒரு நல்ல ட்ரைனிங் ஆகியிருக்கிறது. காசி சத்திரனுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக நமக்கு அவர் சொன்னார், தெரிந்து கொண்டோம். அதுக்கு ஒரு மாற்று கருத்து ஒருவர் உரைத்தார். அவர் ஜனநாயக நாடு அல்லவா, ஜனநாயகம் அல்லவா, கருத்திற்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதையும் கேட்டுக்கொண்டோம். இந்த இனிய விழா, இதில் 2 விஷயங்கள். ஒன்று, இன்று மரகத விநாயக பெருமானின் கும்பாபிஷேகம். ஆகவே மரகத விநாயகர் அவருடைய சிறப்பு, அந்த விநாயகர் பற்றியது ஒரு பகுதி. மற்றொரு பகுதி பாராட்டு. இந்த விழா 1964 இந்த நகரத்தார் சங்கம் மதுரையிலே தோன்றியிருக்கிறது. 56 துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சங்கம் தோன்றிய நாள் தொட்டு இதுபோல் ஒரு விநாயகருக்கு ஒரு விழா எடுக்கவில்லை. இன்றுதான் இதுபோல் ஒரு விழா எடுத்திருக்கிறார்கள். இந்த விழா எடுப்பதில் இதில் என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், சுப முகூர்த்த அழைப்பிதழ். எல்லோரும் பாருங்கள், விநாயகர், அதாவது ஒரு விநாயகருக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியது அஷ்டபந்தன கும்பாபிஷேக அழைப்பிதழ் என்று தானே போட வேண்டும். அதில் என்ன சுப முகூர்த்த அழைப்பிதழ்? சுப முகூர்த்தம் என்றால் கல்யாணம் அல்லவா? நீங்கள் எல்லோரும் படித்திருப்பேன் நினைக்கிறேன். பெரும்பாலும் நான் உள்ளே தான் படிக்கிறது. மேலே இருக்கக்கூடிய அட்டைக்கு உள்பக்கத்தெல்லாம் படிக்கிறது, உள்ளே படிக்கிறது இல்லை. மேலே போட்டிருக்கு கும்பாபிஷேக சுப முகூர்த்த அழைப்பிதழ் என்று கண்டிருக்கிறது. சுப முகூர்த்தம் என்றால் கல்யாணம், திருமணம். நான் வைரவனை கேட்டேன், தம்பி இப்போது உங்களுக்கு வயது என்ன என்று. 67 என்றார். அப்படி என்றால் ஒருவர் 70க்கு இது ரிஹர்சலாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றியது. சுப முகூர்த்தம் இன்று எப்படி இது பொருந்தும் என்றால், மீனாட்சி எங்கெல்லாம் மீனாட்சி கல்யாணம் நடந்தாலும் அவள் மதுரையில் தானே கல்யாணம் செய்து கொண்டாள். ஒன்று.
2 முருகப்பெருமான் பரிசாக பெற்ற தேவயானை இங்குதான் மணந்தார். அவர் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறார். இது 2. இது நடக்கின்ற இடம் ஒரு திருமண மண்டபம். திருமண மண்டபத்தில் இருக்கின்ற மரகத விநாயக பெருமானுக்கு கும்பாபிஷேகம் செய்கிற போது சுபமுகூர்த்த வேளை சுபமுகூர்த்தமாக நடத்துகிறோம், இங்கே வருகின்றவர்களெல்லாம் மங்களமாக இருப்பார்கள் என்பதை அறிவுறுத்துகின்றவாறு சொல்லுகின்றவாறு இவர்களை செய்திருக்கிறார்கள் எனக்கு தோன்றுகிறது. இதை காட்டிலும் பெருமை என்ன தெரியுமா? நமது நகரத்தார் இல்லத்தினுடைய கல்யாணமே திருமணங்களே கழுத்தேரியில் இருக்கிறது. கழுத்தேரியின் படத்தை பின்னால் போட்டிருக்கிறார்கள். சுப முகூர்த்தம் என்று பின்னால் போட்டார்கள். நம்முடைய முக்கியமான கழுத்தெரு கல்யாணத்திற்கே முக்கியம் நகரத்தார்கள் கழுத்தெரு தான், அதை பின்னால் போட்டார்கள். ஆகவே சுப முகூர்த்தம் என்பது சரியே. அடுத்து மரகத விநாயகர். எதற்காக அவருக்கு மரகத விநாயகர் என பெயரிட்டார்கள்? திருச்செந்தியிலே இருக்கின்ற உள்ளே நுழைகின்ற போது இருப்பவர் தூண்டுகை விநாயகர். திருச்செந்தூர் முருகன் கற்பக்கரகத்தில் பக்கத்தில் இருப்பவர் கரிய மாணிக்க விநாயகர். மாணிக்கத்திலே கரிய மாணிக்கம், மாணிக்கம் என்றால் சிவப்பு, கரிய மாணிக்க விநாயகர். மலைக்கோவிலில் திருச்சியிலே அடியிலே இருப்பவர் மாணிக்க விநாயகர். மயிலே இருப்பவர் நவசக்தி விநாயகர். கபாலீஸ்வரர் கோயிலில் இருப்பவர் நர்த்தன விநாயகர். இப்படி என்றால் மரகத விநாயகர் என்று பெயரிட்டார்கள். மரகத விநாயகர் என்பதற்கு நான் கண்ட பொருள் 2. ஒன்று, நாம் காவேரிப்பூம்பட்டினத்திலிருந்து தான் இங்கு நகரத்தார்களாக இங்கு உள்ளே நுழைந்தோம். காவேரிப்பூம்பட்டினத்தில் இருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு பெயர் மரகத விநாயகர். அந்த மரகத விநாயகர் நாங்கள் காவேரிப்பூம்பட்டினத்திலிருந்து வந்தோம் என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காக எங்களுக்கு அங்கு குலதெய்வமாக இருந்து எங்களையெல்லாம் காத்து கொண்டு மரகத விநாயகர் என்பதை சொல்லும் வண்ணமாக இந்த விநாயகருக்கு மரகத விநாயகர் நன்றியோடு நகரத்தார்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். 1. 2வது, மரகதம் என்றால் பச்சை, பச்சை என்றால் வெற்றி. செந்திலிலே முருகப்பெருமான் பச்சை சாத்தி வருகிறார். அதை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? பச்சை சாத்தி வருகின்ற முருகனை பார்த்தால் வெற்றி மேல் வெற்றி என்று பொருள். ஆகவே மரகத விநாயகரை தரிசனம் செய்தால் வெற்றியையே நீங்கள் பெறுவீர்கள் என்பதற்காக மரகத விநாயகர் என்று பெயரிட்டார்கள். விநாயகர் அற்புதங்களை எல்லாம் செய்வார். விநாயகர் எங்கேயும் இருப்பார், எதிலும் இருப்பார். ஐயர் ஹோமம் செய்ய ஆரம்பிப்பார். என்ன செய்வார் தெரியுமா? அங்கு விநாயகர் பொம்மை இருக்காது, விநாயகருடைய எந்த சிலையும் இருக்காது. உடனே கொஞ்சம் மஞ்சளை எடுத்து ஒரு பிடிச்சி அப்படி வச்சுருவார். அதுதான் விநாயகர். அரசமரத்தடி இருப்பார், வீட்டின் முன்னே இருப்பார், கோவில் இருப்பார். எங்கேயும் இருக்கின்ற ஒரே ஒரு தெய்வம் விநாயகர். அவர் எதிலும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். அவருடைய கற்ப விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் எல்லோரும் பல பேர் தினசரி சென்று கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். கற்ப விநாயகரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கற்பக விநாயகருக்கு 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று நாம் விநாயகப் பெருமானை பாடுகிறோம். ஆனால் கற்பக விநாயகருக்கு 3 கரங்கள் தான். இது எத்தனை பேருக்கும் தெரியும் என்று எனக்கு தெரியாது. கற்பக விநாயகருக்கு 3 கரங்கள். கற்பக விநாயகர் 1000-லே ஒரு பிள்ளையார் வடக்கு பார்க்க இருப்பார். கற்பக விநாயகர் வடக்கு பார்க்க இருக்கிறார். கற்பக விநாயகருடைய வலது கையிலே லிங்கத்தை கையில் வைத்திருக்கிறார், மருதீசரை கையில் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய துதிக்கை வலப்புறமாக இணைந்திருக்கிறது. அதிலே அமிர்த கலசத்தை வைத்திருக்கிறார். வலம்புரி விநாயகராக இருக்கிறார். கோவில் அந்த கற்பக விநாயகரை இங்கே சுற்றி வர வேண்டுமென்றால் அந்த குடவரை கோயில் அந்த மலையே சுற்றி வர வேண்டும். கற்பகம் என்றால் கேட்டதை கேட்டவாறு தருவது. நாம் எதை கேட்கிறோமோ அதை அப்படியே தருவது. விநாயகப் பெருமானுடைய அந்த அதிசயங்கள் இருக்கிற பாருங்கள். ஒன்றை மட்டும் கற்பக விநாயகரை பற்றி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. அதனுடைய தலைவர், கும்பாபிஷேக கமிட்டியின் தலைவர், அப்போது இருந்த அந்த ட்ரஸ்ட் போர்டின் தலைவர் பெரிய கருப்பன். 1,08,000 ரூபாய்க்கு செக் ரெடியாக வச்சுருந்தேன், கையில் கொடுத்தேன். விநாயகர் பார்த்தார், உம்முன்னு இருந்தார். என் மனைவிட்ட சொன்னேன், விநாயகப் பெருமான் சற்று அதிருப்தியாக இருப்பதாக தெரிகிறதுன்னு. ஏன் அப்படி சொல்லியேன்னு என் மனைவி கேட்டார். விநாயகப் பெருமான், ஏண்டா இங்கே தானடா வளர்ந்த, எல்லா கோயிலுக்கும் 2 லட்சம் 5 லட்சம் கோபுரம் என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு வெறும் ₹1,00,000 கொடுத்துறியா அப்படின்னு அவர் சொல்கிறது அதிருப்தியாக தெரிகிறது என்று சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கான். என் மனைவி என் வீட்டில் பையனை கூப்பிட்டு அந்த கடையில் போய் பஜ்ஜி வாங்கிட்டு வாங்கினான். பையன் பஜ்ஜி வாங்கிட்டு வந்தான்.
அந்த பேப்பரை விரித்த உடனே அதில் இவ்வளவு பெரிய லெட்டர் அப்படி எழுதியிருந்தது அதிருப்தின்னு. ஆகா, என் மனைவி அப்படியே காட்டினான். அதில் அதிருப்தி இருந்த வார்த்தை பெருசாக பிரிண்ட் ஆகியிருந்தது. நான் எதை என் மனைவியிடம் சொன்னனோ அதை விநாயகப் பெருமான் பிரிண்ட் ஆக்கி என் வீட்டுக்குள்ளே விட்டுட்டார். மறு செகண்ட் 1,92,200,000 ரூபாய்க்கு செக் எழுதிட்டு வந்தேன். மனைவிக்கே சொல்லலை. உடனே பெரியப்பனுக்கு ஃபோன் பண்ணேன், கொடுத்து அனுப்புனேன். 3 லட்சம் ரூபாய் கொடுப்பதை. ஏனென்றால் விநாயகப் பெருமான் பேசுகின்ற தெய்வம். அந்த பேசுகின்ற மரகத விநாயகருக்கு இன்று ஒரு அருமையான கும்பாபிஷேக விழா. அடுத்து இந்த கும்பாபிஷேக விழாவில் விநாயகர் ஒரு அதிசயத்தை செய்தார். வைரவன் இதுக்கு தலைவராக வந்தார். தலைவராக வர்றபோது இவர் தலைவருக்கு நிற்கிறார். என்னை பார்க்க வந்தார் ஒருத்தரோட. கையில் ஒரு சால்வை, கையில் ஒரு வாளி நிறைய பழம். இவர் உள்ளே வந்தவன்னு சொன்னேன். வந்தவர் சொன்னார், இவர் வைரவன் பார்க்க நேரினார். தம்பி எனக்கு முன்னாடி தெரியுமேன்னு. இவர் தலைவருக்கு நிற்கிறார், மதுரை நகரத்தார் சங்கத்துக்குனர். உடனே சொன்னேன், எல்லாரும் தலைவரானதுக்கு பின்பு தான் வாளியில் பழத்தோடு வருவார்கள். இன்று வைரவன் சங்கத்தில் நிற்பதற்கு முன்பே வாளியில் பழத்தோடு வருகிறார். இவர்தான் தலைவர் என்று சொன்னேன். கேளுங்கள், தலைவரானார். நான் உடனே லைட்டாக இண்டிகேட் பண்ணேன். ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராம் சரியாக பண்ணணும், நீங்கள் எல்லோரும் பதவி ஏற்பதை சரியாக செய்யணும்னு சொன்னேன். பதவியேற்பு விழா தஞ்சையிலே நடந்தது. அந்த உலகம்பட்டி முருகப்பன் தலைவராக வந்தார். அதுக்கு போய் நான் இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராமுக்கு போனேன். இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சேன். அதே போல் தம்பி மயிலேறு வந்திருக்கிறார். மயிலேறு கோஷ்டி 5 பேர் வந்திருக்காங்க இப்போ தஞ்சாவூரில் இருந்து. அந்த இன்ஸ்டாலேஷன் நான் தான் போய் தஞ்சாவூரில் கோயம்புத்தூரில் செஞ்சு வச்சேன். சொன்ன இன்ஸ்டாலேஷன் ஒரு ப்ரோக்ராமாக நல்லாக செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய MP MLA எலெக்ஷன் மாதிரி பெரிய தடப்புடலாம் ஊராக போய் கேன்வாஸ் பண்ணி ஏகப்பட்டதெல்லாம் பண்ணி இந்த தலைவராக வந்திருக்கிய. ஏன் சத்தம் இல்லாமல் என்ன பேப்பரை கொடுத்து வாங்கிக்கிறிய என்று நான் கேட்டேன். அது ஏதோ ஒரு மாதிரியாக இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராம் அப்போ நடக்கலை. அந்த விழா அப்போது நடக்கவில்லை. ஏன் தெரியுமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரன், மரகத பெருமானும் முருகப்பெருமானும் என்ன முடிவு செய்தார்கள்? தம்பி வைரவா, ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் மரகத விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் வருகிறது. அந்த கும்பாபிஷேகம் வருகிற போது இந்த உன்னுடைய இன்ஸ்டாலேஷனுடைய விழாவையும் சேர்த்து வைத்து விடலாம் என்று அவர்கள் சொன்னதால் தான் இந்த விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்னென்ன நடக்குமோ அத்தனையும் நடந்திருக்கு. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது ஒரு பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மதுரையோ தஞ்சாவூரோ கோயம்புத்தூர் எந்த ஊரில் நடந்தாலும் மற்ற ஊர் நகரத்தார் சங்க தலைவர்கள் வந்திருக்கிறார்களா? அந்த டீம் வந்திருக்கிறதா? நகர கோவில் ட்ரஸ்டிகள் வந்திருக்காரு. மீனாட்சி சுந்தரம் வந்தார். இந்த தம்பி சொக்கலிங்கம் வந்திருக்கார் மாத்தூரில் இருந்து. அங்கே சோமசுந்தரம் வந்திருக்கார். எல்லா ஊர் நகரத்தார்களும் வந்திருக்கிறார்கள். ஒரு கோவில் இப்போ பெரிய மீனாட்சி அம்மன் கோவில் பெருசில்லை, ஒரு சிறிய அளவில் உள்ள ஒரு கோவில், ஒரு நகரத்தார் சங்கத்தில் உள்ள கட்டிடத்தில் உள்ள ஒரு கோவில். நேரத்திலேருந்து சாப்பாடு நடக்குது. 2 நாள் பெரிய திருமண விழா மாதிரி நடக்குது. ஒரு பெரிய விழாவாக நடக்கிறது. ஏனென்றால் இன்ஸ்டாலேஷனை இன்றுதான் நடத்த வேண்டும் என்பது இறைவன் கட்டளை போல் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் இந்த 8 மாதமாக இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இதில் பாராட்டு 2 விதமான பாராட்டு. முதல்ல இவர்களை பாராட்ட வேண்டும். இவர்கள் கரெக்டாக இன்னையோட 8 மாதம் ஆகுது. இந்த 8 மாத காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? இது ஒரு சைடு. இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. இதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? அவர்களுக்கு பாராட்டு. இது அவசியம். ஏனென்றால் நமக்கு இந்த மாதிரி விழாவில் தான் இதை பேசலாம். சாதாரண நடைமுறையில் பாராட்டு என்றால் என்று தெரியாத ஒரே ஒரு சமூகம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே நகரத்தார் சமூகம்தான். பாராட்டுறது அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. ரேஷன் கடை தான். நம்ம ஊரில் ரொம்ப பேர் இருக்கான். எப்படின்னா ஒரு சான் பாராட்டிட்டேன்னா 1 முழம் வழுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் நைட்டி சாப்பிடுவேன். இப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் இந்த பாராட்டுவது இவர்கள் இந்த 8 மாத காலத்தில் என்னென்ன செய்தார்கள்? முதல்ல இவங்கெல்லாம் ஆஃபீஸ் பேரர்ஸாக வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன ரிப்போர்ட்டு தெரியுமா? இப்போ ஒருத்தர் தம்பி இந்தியன் பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன செய்வார்? காலை கரெக்டாக 10 மணிக்கு போவார், 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். ஏதோ பேங்கில் அவருக்கு சேலரி கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணி ஆகணும். அதே போல் இந்த 7 பேர் 6 பேர் கரெக்டாக தினசரி
சங்கத்துக்கு வந்து அவரவர்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த வேலைகளை அன்றன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஏதோ சொந்த வேலை போல் தினசரி. ஒன்று. இரண்டாவது, முதியோர்கள், அவர்களுக்கு பணம் குறிப்பிட்ட தேதி என்று அவர்கள் வீட்டிலே கிடைக்கிறது. 3, கல்வித்தொகை சரியாக கிடைக்கிறது. 4வது, இப்போ ஹரி இங்கே வரல, அதாவது தியாகராஜருடைய கண்ணன் அவருடைய திருக்குமாரன் ஹரி இன்று வரவில்லை. இதுவரையில் யாராவது தலைவர் இந்த தியாகராஜா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஃப்ரீயாக 4 சீட்டு வாங்கி கொடுக்கணும் முயற்சித்திருக்கிறார்களா? இல்லை. 56 அங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆக போகுது. தியாகராஜர் கல்லூரி வந்து 60 வருஷம் ஆச்சு. யாரும் முயற்சிக்கவில்லை. இவர்கள் முயற்சி செய்து 2 பிகாம் சீட்டு, 2 இன்ஜினியரிங் சீட்டு ஃப்ரீயாக வாங்கி நகரத்தார்களுக்கு கொடுக்கிறார்கள். இது பாராட்டுதற்குரியது. கணக்கு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப தகராறு. கணக்கு வாரம், அதாவது எப்போ ஒரு செட்டியார்ட்ட ஃபோனில் பேசுவேன். அவர், ஜட்ஜு நான் வந்து இந்த 5 தொகை போட்டுட்டு பேசட்டுமாம்பார். இந்த 5 தொகை போட்டுட்டு சொல்லிகிட்டே வந்தார். ஒரு நாள் டக்குன்னு என்ன பண்ணி 5 தொகைனா என்னன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும். அவரை கேட்டேன், ஏன்னா நான் நகரத்தார் இதிலே வளர்ந்தவன். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அதான் எனக்கும் தெரியாது, எங்கள் அப்பச்சி 5 தொகைன்னா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னார். கடைசியாக கூட்டி பார்த்து கணக்கு வரவு இருப்பு வச்சுட்டு படுத்துக்க வேணார். 5 தொகை என்றால் நம் கைவசம் இருக்கின்ற இருப்பில் என்ன கொள்முதல் செய்கிறோம், கொள்முதல் செய்கின்ற பின்பு என்ன விற்பனை செய்கிறோம், என்ன விற்பனை செய்த பின்பு என்ன இருப்பு இருக்கிறது, அதில் என்ன வரவு செலவு இருப்பு. கொள்முதல், விற்பனை, வரவு செலவு இருப்பு, இந்த 5 தொகை தான் இந்த 5 தொகை. இந்த 5 தொகை இருக்கிறது பாருங்கள். கணக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இல்லை, 100 வருஷமாக அரசியல் ரீதியில் எல்லா இடத்துலையும் தகராறு. எல்லா இடத்துலையும் தகராறாக உள்ள ஒரே ஒரு வார்த்தை கணக்கு பார்க்கறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த மாத கணக்கு நீங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த போன மாதம் 30ஆம் தேதி வரையில் 30/6 அன்னைக்கு என்ன இருப்பு இருந்து என்ன நடந்திருக்கு எல்லா நகரத்தார்களும் நகரத்தார் சங்கத்துக்கு சென்று உடனே கணக்கை தெரிந்து கொள்ளலாம். ஓப்பனாக இருக்குது, ஃப்ரீ, கிளியர். டேக்ஸ் பேமெண்ட் பர்ஃபெக்ட்லி பெய்டு. எந்த விதமான, அதாவது இது மாதிரி எத்தனையோ விஷயம், அத்தனை விஷயங்களையும் இவர்கள் சரிவர இன்று வரை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் பாராட்ட வேண்டிய விஷயம். பாராட்ட வேண்டியது என்னென்னா, இதில் மனசை தொட்டது. இன்றைக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இவர்கள் வந்த 8 மாத காலத்தில் வந்த வரவு என்ன தெரியுமா? கான்ட்ரிபியூஷன் 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் வரவு வந்திருக்கிறது. இந்த 1 கோடி ரூபாய் வரவு வந்திருக்கு பாருங்கள். இதில் ரெண்டு விஷயம் சந்தோஷம் எனக்கு. யார் வீட்டிலும் எங்கும் இவர்கள் நின்று கேட்கவில்லை என்பது முதல் பாயிண்ட்டு. யாரையும் அப்ரோச் பண்ணி, ஜட்ஜு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, தம்பி மீனாட்சி சுந்தரம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா இப்படின்னு யாரையும் இவர்கள் கேட்கவில்லை. கேட்காமலேயே வந்த கான்ட்ரிபியூஷன் தான் 1 கோடி ரூபாய் என்று தெரிகிறது. அப்படி என்றால் அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். அது ஒரு சைடு. அடுத்தது என்ன தெரியுமா? இந்த 1 கோடி ரூபாயில் இவர்கள் இந்த எந்த ஒரு விஷயம் செய்வதற்காக, இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்கு, கும்பாபிஷேக செலவு 1 ரூபாய் கூட அந்த சத்திரத்திலிருந்து இவர்கள் கை வைக்கவில்லை, தொடவில்லை என்பது தான் தெரிகிறது. இவர்கள் இதுவரைக்கும் இந்த வந்ததெல்லாம் இந்த இப்போ என்னென்ன செலவாயிருக்கோ 1 ரூபாய் கூட இந்த பணம் வந்திருக்கு. பணத்தை இப்போ இவ்வளவு எல்லாம் பார்க்குறோம், பெயிண்ட் அடிச்சிருக்கு, கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் சத்திரத்திலிருந்து 1 ரூபாய் கூட செலவு செய்யவில்லை என்பது அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தெரிகிறது. எப்படி முடியும் என்றால் அந்த கொடுத்தவர்கள் மனம் உவந்து கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நகரத்தார்களுக்கே உரிய பண்பாடு கொடுத்து வாழ்வது. உண்டால் அம்மை உலகம் என்கிற புறநானூற்றிலே ஒருவன் ஒரு ஊரிலே இருந்தால் போதுமானது, அந்த ஊரிலே மழை பெய்து தழைக்கும் என்று சொல்கிறது புறநானூறு. அப்படி என்றால் நகரத்தார்கள் இன்று இதை பார்க்கின்ற போது பிறந்த பயன் உதவி செய்து வாழ்வது, பிறந்த நமக்கு இறைவன் கொடுத்தது ஈதல் செய்து அதனால் புகழ் வருவது, அதனால் வாழ்வது என்பதை நகரத்தார்கள் உணர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பாராட்டுதற்குரியவர்கள். இதுபோல் அருமையாக இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா ஒரு இனிய விழா. அடுத்து இந்த யாரெல்லாம் கொடுத்தார்கள் இன்னைக்கு 2 பக்கம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏதாவது சுத வேலை கண்ணப்பண்ணன் செய்திருக்கிறார், சாப்பாடு அருணாசலன் போட்டிருக்கிறார், ஒவ்வொருத்தரும் பெயிண்டிங் ஒருத்தர் அடித்திருக்கிறார். இவர்களெல்லாம் முன் அவரவர்களாகவே செய்திருக்கிறார்கள்.
இறைவன் பணத்தை ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறான். எதற்காக? தான தர்மம் செய்வதற்காக. நாம் என்ன செய்கிறோம், அதை செய்கிறோமா என்று அது செய்ய வேண்டும். அந்த காலத்தில் செய்களை 2 பழமொழி செட்டியாரை டாப்பிட்டுக்கோம். கொடுக்காத செட்டியார் 2 பழமொழி கையில் வச்சுருக்காரு. அதாவது என்ன தெரியுமா? தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம். எனக்கு 5 பிள்ளை இருக்குது, கல்யாணம் பண்ணணும், இந்த கதையை சொல்லி செட்டியார் கொடுக்க மாட்டார். தனக்கு மிஞ்சி தான தர்மம். 2வது பழமொழி, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. இது 2 சொல்லியே தர்மம் செய்யாதவர்கள் தப்பிக்கிறார்கள். அது அல்ல, உனக்கு 1 ரூபாய் வந்தால் போதுமானது, அதில் 10 பைசா தர்மம் செய்து பார், அந்த சுகத்தை அடைந்து பார். அதற்கு மிஞ்சியது உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்பதை செய்தவர்கள் உணர்ந்தவர்கள் தான் அந்த சுகத்தை அடைய முடியும். அங்கே இறைவன் மனமுள்ள மனிதனிடத்திலே பணம் இல்லை, பணமுள்ள மனிதனிடத்திலே மனம் இல்லை. 2ம் இருந்தாலும் அது தர்மமாகாது. இறை அருள் இருந்தால் தான் தர்மமாகும். இத்தனை பேர் இன்று செய்திருக்கிறார்கள் பாருங்கள். இவர்கள் எல்லாம் பாராட்டுதற்குரியவர்கள். ஒரு பெரிய திருவிழாவே நடந்திருக்கிறது. அதாவது ஒரு சிம்பிள் ஒரு நகரத்தார் சங்கத்தில் ஒரு சின்ன கட்டடத்துக்குள்ளே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில். இதான் ஏன் மொத்த விஷயம். இதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகணும் யோசிங்க. அதாவது ஒரு நகரத்தார் சங்க கட்டடம், அதுக்குள்ளே ஒரு 20க்கு 20க்கு 40க்கு 50 ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒரு அரை கிரவுண்டு கிரவுண்டில் இருக்குது. இதற்கு இத்தனை கூட்டம், 2 நாள் சாப்பாடு. நகரத்தார் சங்க தலைவர் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். பேசுவதற்கு சாமி வந்திருக்கிறார். இன்றைக்கி காலையில் சாமியை பார்த்து எனக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அவனுடைய பங்காளி, எங்கள் வீட்டு பிள்ளை, என் தம்பி, நேற்று சாமியானவர். ஆகவே என் மரியாதைக்குரிய சாமி என்று சுவாமி என்று நாராயணசுவாமி அவர்கள் நாச்சியப்ப சாமி காலத்திலிருந்து கும்பாபிஷேகத்தன்று இவர்கள் யாருமே செல்வதில்லை. அங்கே ஒரு இன்கன்வீனியன்ஸ் நமக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குன்னு முத நாள் சாயந்தரம் தான் செல்கிறதே வழக்கம். ஆனால் இன்று நான் பார்த்தோன்னு கேட்டேன். நேற்று ஆமாம் வந்துட்டேன், இன்றைக்கி வந்தேன், நாச்சியப்ப சாமி காலத்தில் அதான் பழக்கம், இன்றைக்கி ஏதோ வரணும்னு தோணுச்சு. இங்கே அவர் இருக்கிறார். அனைவரும் சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ஒரு அருமையான விழா. இன்று மரகத விநாயகர் ஒரு அருமையான ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். அந்த சந்தோஷமான எல்லாம் என்ன கேட்கிறோமோ கேட்பதையெல்லாம் தருவார். அவர் தருவதையெல்லாம் தான தர்மம் ஆக்குவதற்காக தருவார். அந்த மகிழ்ச்சியை நாம் அடைய வேண்டும். செட்டிநாடு இன்னும் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும். இப்போது இங்கு வந்திருப்பவர்கள், இந்த பணியில் இருப்பவர்கள் எல்லாம் இதை செய்ய விநாயகப் பெருமான் வைத்திருக்கிறார் என்றால் என்ன பொருள் தெரியுமா? இங்கு இருக்கின்ற நகரத்தார் பெருமக்களுக்கும் நகரத்தார் சமூகத்துக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் மேலும் மேலும் வேண்டியதையெல்லாம் தரப்போகிறேன் என்று அவர் சொல்கிறார் என்பது பொருள் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பகன்று ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானாள் 100 மலர் சூடி வரும் கார்குழல் வண்ணம் நுதலில் ஒரு குங்குமமும் விளைய வரும் சின்னம் ஊறுபடு மாற வரும் ஓடி வரும்போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது 6 படை வீடு வரும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையற்கண் செங்கமல சங்கொலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோழவளை தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில்